In this video, we are going to see a very important part which is called as gene therapy. Otherwise, it is called Marabanu Sigitchai in Tamil. Gene அப்படினா மரபணு அப்படின்னு தெரியும். Genes are structures, that is fragment of DNA which code for a particular protein. That protein may be an enzyme that will be responsible for a particular phenotypic character. அதாவது ஒரு உயிரில் ஒரு பண்பு, அந்த பண்புக்கு காரணம் ஒரு நொதி, அந்த நொதியை உருவாக்கக்கூடிய ஜீன். அப்போ அந்த ஜீன் இருந்தால் தான் நொதி சுரக்கும், நொதி இருந்தால் தான் அந்த பண்பு அந்த உயிரிகிட்ட இருக்கும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜீன் தெராப்பி அல்லது மரபணு சிகிச்சை அப்படின்னா அது ஒரு பேஷண்ட்டுக்கு தான். யாருக்கு இந்த சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்கி ஜெனட்டிக் டிசீசஸ், மரபு நோய்களுக்கு. மரபு நோய்கள் ஒரு ஆளுகிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுறது கிடையாது. இப்போ இந்த மரபு நோய் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா, நார்மலி தீஸ் ஆர் த டிசீசஸ் விச் யூ ஆர் இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் அவர் ஃபோர்ஃபாதர்ஸ். முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தீங்கு தரக்கூடிய ஜீன்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். அப்படிதான் அந்த மரபு நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முன்னோர்களுக்கு நோய் இல்லைன்னா இந்த மரபு நோய் வரலாம். எப்படி வரும்னா, because of gene mutation. Gene mutation means sudden change which occurs in the gene. அப்ப ஜீனில் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுவதாலும் மூதாதையர்களுக்கு இல்லைன்னாலும் மரபு நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மரபு நோய் வருவதற்காக மிக முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று, நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து நமக்கு அந்த மரபு நோய் வரலாம், ஜீன்கள் வழியாக வந்து சேரும். அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜீன்கள்ல திடீர் மாற்றம் ஏற்படுவதாலும் அந்த நோய் ஏற்படலாம். இப்போ இதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கு பாருங்க. ஜீன் தெராப்பி அல்லது மரபணு சிகிச்சைக்கான ஒரு டெஃபினிஷன்: transfer of a normal gene into a person's cells that carries one or more mutant alleles. இப்போ ஒரு ஆளுக்கு, எனக்குன்னு எடுத்துக்கோமே, எனக்கு உடம்புல நார்மலான ஃபங்க்ஷனுக்கு இயல்பான பண்புகளை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட பண்பு எடுத்துக்கிடுவோம். ஒரு குறிப்பிட்ட பண்பு, இப்போ உதாரணத்துக்கு இன்சுலின் எடுத்துக்கோம். இன்சுலின் தெரியும் உங்களுக்கு, கணையத்தில் உள்ள ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் சுரக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். இது ஒரு புரதம். எனக்கிட்ட ஏன் இன்சுலின் இருக்குது அப்படின்னா, அந்த இன்சுலினை சுரக்க காரணமான ஜீன் என்னுடைய கணைய செல்லில் இருக்குது. இதுதான் காரணம். இப்போ திடீர்னு நேரத்துக்கு வரை இருந்தது, அந்த இன்சுலினுக்கான ஜீன் இருந்தது, அதனால எனக்கு இன்சுலின் இருந்து டயபெட்டிக் கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணேன், வேற ஒரு மெடிசன் எடுக்கிறேன். இன்னொரு நோய், ருமேட்டிசம், கால் வாதம் அணுவீங்களா, ருமேட்டிசத்துக்கு இன்னொரு மெடிசன் எடுக்கிறேன். அந்த மெடிசின் இந்த ருமேட்டிசத்தை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஆனால் அந்த மெடிசின் என்ன பண்ணிட்டு, எனக்கு ஜீன் இருக்குல்ல, எந்த ஜீன், இன்சுலினை உருவாக்க காரணமான ஜீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜீனை திடீர் மாற்றம் அடைய செய்து விட்டது. அந்த பர்டிகுலர் மெடிசின், அந்த கெமிக்கல், மெடிசன்ல இருந்த கெமிக்கல் என்ன பண்ணிச்சுன்னா, that induced mutation in my gene which is responsible for the production of insulin. இப்போ எனக்கு நேற்று வர இன்சுலினை சுரந்துகிட்டு இருந்த ஜீன் இன்னையிலிருந்து சுரக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஏன்னா திடீர்னு மாறியாச்சு. இப்போ எனக்கு இன்சுலின் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? அந்த ஜீன் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சிம்பிள் பாருங்க. இன்சுலினை உருவாக்கக்கூடிய ஜீன் இருக்கு பார்த்தீங்களா, செயல்படக்கூடிய ஜீன், அந்த ஜீனை எடுத்து, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய இன்சுலினை உண்டாக்கக்கூடிய ஜீனை எடுத்து, என்னுடைய உடம்புல அந்த ஜீன் இல்லையே, இப்போ திடீர் மாற்றம் அறுத்து போச்சு, அந்த ஜீனை மாற்றிட்டு, செயல்படாத அந்த ஜீனை மாற்றிட்டு செயல்படக்கூடிய ஜீனை என்னுடைய செல்லினுள், என்னுடைய கணைய செல்லினுள் நுழைப்பது. இதுதான் ஜீன் தெராப்பி அல்லது மரபணு சிகிச்சை. செயல்படாத ஜீன் இருக்கா, தூக்கி தூர போட்டுட்டு செயல்படக்கூடிய ஜீனை அந்த இடத்துல வை. அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன். இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்றோம். ஜீன் தெராப்பி. அப்போ உள்ள ஜீன் மோசமா இருக்குதான், தூக்கி தூர போட்டுட்டு இன்னொரு ஜீனை வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக அது இல்லை. அதுக்கு நிறைய என்ன இருக்குன்னா டெக்னாலஜிஸ் இருக்கு, நிறைய தொழில்நுட்பங்கள் இதில் தேவை இருக்கு. அதையெல்லாம் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ நார்மல் ஜீன் இன்டு எ பர்சன் செல்ஸ் தட் கேரிஸ் ஒன் ஆர் மோர் மியூட்டன்ட் அலீல்ஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் 2 மரபியல் நோய்களாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்க, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், செகண்ட் ஒன் இஸ் ஹீமோஃபிலியா. These 2 diseases are caused by
சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன், ஒரு ஜீன் மியூட்டேஷன் அல்லது திடீர் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடியதுதான் இந்த ரெண்டும், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஹீமோஃபிலியா. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸுக்கு தமிழ்ல நீர்ம திசு அழற்சி, ஹீமோஃபிலியாவுக்கு தமிழ்ல இரத்தம் உறையாமை. ஒரு வார்த்தையில என்னன்னு சொல்லிடுறேன். நீர்ம திசு அழற்சி அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் இல்லையா, எஸ்பெஷலி லங்ஸ் வச்சுக்கோங்க, நுரையீரல். நுரையீரல்ல இந்த ஜீன் திடீர் மாற்றத்தினால தண்ணி எல்லாம் கட்டி வீக்கம் அடைவது, நுரையீரல் வீக்கம் அடைவது அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நீர்ம திசு வளர்ச்சி. வேற உறுப்புகளும் பாதிக்கப்படும், மெயினா லங்ஸ் தான் நீர்ம திசு வளர்ச்சி அல்லது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. ஒரு காயம் ஏற்பட்டால், ஒரு இன்ஜுரி, ஒரு காயம் ஏற்பட்டனா அதுல இருந்து ப்ளீடிங் ஆகும். நமக்கு ஒரு 2 to 7 அல்லது 8 மினிட்ஸுக்குள்ள அந்த பிளட் என்ன ஆகணும் அப்படின்னா கிளாட் ஆகணும், பயாகுலேட் ஆகணும், சரியா? ஆனா சிலவங்களுக்கு அந்த கிளாட்டிங் ஆகாது. கிளாட்டிங் ஆகாம பிளட் வெளியே போய் 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 கம்ப்ளீட்டா பிளட் வெளியே போய் அந்த ஆள் இறந்து போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ரத்தம் உறையாமை அல்லது ஹீமோஃபிலியா. அதுவும் கூட எதனால என்ன, ஒரு டிஃபெக்டிவ் ஜீன், ஒரு பாதிக்கப்பட்ட ஜீனினால தான் ஏற்படக்கூடியது. அதுதான் ஹீமோஃபிலியா அல்லது இரத்தம் உறையாமை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இரத்தம் உறையாமையை தான் நான் உங்களுக்கு லைட்டா சொல்றேன் பாருங்க. இரத்தம் உறைவதற்கு என்ன வேண்டும், ஒரு ஜீன் வேணும். அதாவது ஒரு பண்பை கட்டுப்படுத்துவது குறைந்தது 2 அலீல்கள் அப்படின்னு நம்ம மெண்டல் இதுலயே படிச்சிருப்பீங்க. அதனால இங்க பாருங்க, இரத்தம் உறைவது இயல்பான பண்பு. ஒரு காயம் ஏற்பட்டால் இரத்தம் உறையணும் இல்லையா? அது the blood should get coagulate when an injury forms. அது நார்மல் ஃபங்க்ஷன். அதுக்காக இருக்கக்கூடிய ஜீன் எதுனா ஓங்கு ஜீன், கேபிட்டல் ஏ இருக்கு. இதனால இந்த ஆளுக்கு ரத்தம் உறையும். இந்த ஆளு பேஷண்ட் கிடையாது, ஒரு காயம் வந்தனால உடனே ரத்தம் உறைஞ்சிரும். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆளுக்கு ஒரு அலீல் திடீர் மாற்றம் அடைகிறது. ஒண்ணு கரெக்டா தான் இருக்கு, இன்னொன்னு திடீர் மாற்றம் அடைந்து ஒடுங்கு ஜீனாக மாறிவிடுது. திடீர் மாற்றம் அடைஞ்சு எதா மாறுது, ஒடுங்கு ஜீனா மாறுது. ஒடுங்கு ஜீனா மாறுச்சுன்னா இந்த ஆளுக்கு ரத்தம் உறையாமை ஏற்படுமான்னு கேட்டா ஏற்படாது. ஏன்னா நீங்க பாருங்க, கேபிட்டல் ஏ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த coagulation of blood. ரத்தம் உறைவதற்கு கேபிட்டல் ஏ வேணும். நான் இதை எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், சும்மா சொல்றேன். ஆனா இங்க திடீர் மாற்றம் அடைஞ்சு ஒரு ஜீன் ஒடுங்கு ஜீனா மாறுது, ரிசசிவ் ஜீனா மாறுது. ஆனாலும் ரத்தம் உறைவதற்கான கேபிட்டல் ஏ அங்க இருக்கு பாத்தீங்களா? அதனால இந்த ஆளுக்கு பாதிப்பு கிடையாது, சரியா? இவரை ஒரு ஆண் என்ன எடுத்துக்கங்களா, இவர் ஒரு ஆண். இதே மாதிரி ஒரு பெண், இவங்களுக்கும் நார்மல் ஜீன் இருக்குது, இயல்பான ஜீன் இருக்கு, ரத்தம் உறையுது. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மியூட்டேஷன் நடக்குதுன்னு வைங்களா, நடக்கக்கூடாதுன்னு இல்லையே, மியூட்டேஷன் நடந்து ஒரு ஜீன் திடீர் மாற்றம் ஆயிடுது. இப்ப இவங்களுக்கு பாதிப்பு உண்டானா பாதிப்பு இல்லை. ஏன்னா இங்க ரத்தம் உறையாமைக்கான ஒடுங்கு ஜீன் இருந்தாலுமே ரத்தம் உறைறதுக்குள்ள ஓங்கு ஜீன் இருக்குது. அப்ப ஓங்கு ஜீன் ஒடுங்கு ஜீனை அடிச்சிடும். அதனால இந்த அம்மாவுக்கும் ரத்தம் உறையும். இந்த ஆளும் இந்த அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும் பார்ப்போம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஒரு பண்பு தீர்மானிக்கப்படும் போது தாயிட்ட இருந்தும் தந்தைகிட்ட இருந்தும் ஒவ்வொரு அலீல்கள் வரத்தான் செய்யும். கேபிட்டல் ஏ பாத்தீங்களா? இப்போ ஒரு ஒடுங்கு அலீலை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஓங்கு ஜீன் ரெண்டும் சேர்ந்துனா அந்த குழந்தைக்கு ரத்தம் உறையாமை ஏற்படாது. ஏன்னா ரெண்டுமே கேபிட்டல் ஏ இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கும் ரத்தம் உறையாமை ஏற்படாது, ஏன்னா கேபிட்டல் ஏ இருக்குது, ஸ்மால் ஏ தான் பாதிப்பு. கடைசியில் உள்ள குழந்தை பாருங்க, கண்டிப்பா அதுக்கு என்ன ஏற்படும், ரத்தம் உறையாமை ஏற்படும். ஏன்னா கிடைச்ச 2 ஜீனுமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒடுங்கு ஜீனாக ரிசசிவ் ஜீனா இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு என்ன ஏற்படும்னா ரத்தம் உறையாமை ஏற்படும். அப்போ இந்த மரபு நோய் என்பது பொதுவாக திடீர் மாற்றம் அடைந்த ஒடுங்கு ஜீன்கள் ஒன்றாக சேர்வதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாக்குறோம் நம்ம. ஒண்ணு. ரெண்டாவது, சில நேரங்கள்ல இந்த மரபு நோய்க்கு காரணமான ஜீன் எப்படி இருக்கும்னா ஓங்கு ஜீனாக இருந்துவிடும். மரபு நோய்க்கு இது ஒடுங்கு ஜீன் அதனால வருது. சில நேரங்கள்ல
மரபு நோய்க்கு காரணமான ஜீனே ஓங்கு ஜீனாக இருக்கும். எனவே இங்கேயும் மரபு நோய் இருக்கும், இங்கேயும் மரபு நோய் இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க மட்டும் இருக்காது. பாத்தீங்களா? ஒடுங்கு பண்பாக இருக்கும் பட்சத்துல ஒரே ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆளுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட மரபு நோய் இருக்கும். நோய்க்கான காரணி ஓங்கு ஜீனாக இருந்தால் பொதுவாக எல்லாமே பாதிக்கும். அப்போ ரெண்டு வகையில இதை நான் ரெண்டையும் ரெண்டா போட்டிருக்கணும், நான் சேர்த்தே போட்டேன். ஒரே பண்புக்கு இப்படி ரெண்டும் வராது, நான் இது எக்ஸாம்பிள் சொன்னேன், அவ்வளவுதான். அதாவது ஒடுங்கு ஜீனால் ஏற்படக்கூடிய மரபு நோய் வருவது சிலருக்கு தான் வரும். ஓங்கு ஜீனால் மரபு நோய் வரும் பட்சத்தில் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மரபு நோய் வருவதற்கு ரெண்டு வகையான காரணங்கள் இருக்கிறது. இப்ப இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ், ரெண்டு உத்திகள் இருக்கு பாருங்க. ஒன்னு ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி, இன்னொன்னு ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பி. அதாவது மரபணு பெருக்குதல் சிகிச்சை, ரெண்டாவது மரபணு தடை சிகிச்சை. அது என்ன அப்படின்னு பாக்குறோம் நம்ம. இப்ப பாருங்க, இது ஒரு டிஎன்ஏ, இது ஒரு டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல என்ன இருக்குன்னா ஜீன்கள் காணப்படுகிறது. இந்த ஜீன்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பு, இயல்பான சாதாரணமான ஒரு பண்புக்கு காரணமான ஜீன்கள் தான் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இந்த ஜீன்கள் என்ன ஆகுதுன்னா திடீர் மாற்றம் அடைந்து விடுகிறது. ஜீன்கள் என்ன ஆச்சுன்னா ரெண்டு பக்கத்திலையும் திடீர் மாற்றம் அடைந்து தன் இயல்பிலிருந்து மாறி திடீர் மாற்ற ஜீன்களாக மாறிவிடுகிறது. அப்போ நேரத்தை நான் கருப்பு புள்ளியா போட்டிருந்தேன் இல்லையா, அது நார்மலான நல்ல ஜீன்கள். அந்த ஜீன்கள் திடீர் மாற்றம் அடைந்து இப்போ நோயை கொடுக்கக்கூடிய ஜீன்களாக மாறி இருக்கு. இந்த ஜீன்களை இதை சரி பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னா ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒன்னு ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி. இந்த ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி ரெண்டு வகையில செய்வாங்க பாருங்க. ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பின்னா என்னன்னு பாருங்க. இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஜீனோம் டு ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் ஜீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஜீன்கள் நல்ல ஜீனா இல்ல மிஸ்ஸிங் ஜீன், இப்போ அதாவது குறை ஏற்பட்டுள்ள ஜீன்கள். இது முதல்ல கருப்பா போட்டிருந்தது நல்ல ஜீன், அது திடீர் மாற்றம் அடைந்து மிஸ்ஸிங் ஜீனா மாறியாச்சு. இப்போ இதை சரி பண்றதுக்கு நல்ல ஜீன் அடங்கிய டிஎன்ஏ இங்க உள்ள நுழைக்கிறோம். அப்போ இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு த ஜீனோம். பாருங்க, இது நல்ல ஜீன், சரியா? இதை அனுப்பியாச்சு. அப்போ ஒரு நல்ல டிஎன்ஏ செக்மெண்ட், அதாவது நல்ல ஜீன்கள் அடங்கிய டிஎன்ஏ நம்ம இங்க அனுப்புறோம். இங்க போய் முதல்ல இங்க என்னது இருந்தது? கருப்பு புள்ளி. நான் சொன்னேன் நல்ல ஜீன்கள், அவை நொதிகளை உருவாக்கி நல்ல பண்புகளை கொடுத்தது. அது திடீர் மாற்றம் அடைஞ்சது, இப்போ செயல்படாத ஜீன்களா மாறி இருக்கு. அதனால வெளியில இருந்து செயல்படக்கூடிய ஜீன்களை கொடுக்குறோம் பாருங்க. இப்போ போய் இது செய்ய வேண்டிய வேலைய இப்ப செய்யாம இருக்குதா? செய்ய வேண்டிய வேலைய இந்த ஜீன்கள், இந்த டிஎன்ஏ தொகுப்பு என்ன பண்ணும்னா அந்த நொதியை உருவாக்கும். எனவே இவருக்கு அந்த பிரச்சனை முடிந்து விடுகிறது. இப்ப இது இந்த ஜீன்கள் சுரக்க வேண்டிய நொதி சுரக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரே மரபு நோயினால, அந்த மரபு நோய் இப்ப சரியா போச்சு. ஏன் சரியா போச்சு? உண்மையிலேயே இப்ப அந்த நொதியை சுரக்கக்கூடிய ஜீனை நம்ம உள்ள கொடுத்தாச்சு. ஜீன் சிகிச்சை அல்லது மரபணு சிகிச்சை வழியா கொடுத்ததுனால இப்ப இந்த நொதிகள் சுரக்கும். இவரு கிளியர் ஆயிட்டார். இது ஒரு வகை. ரெண்டாவது என்ன பாக்குறோம்னா இதுல நம்ம கொடுக்கிறோம் அதே மாதிரி எதை கொடுக்கிறோம்? நல்ல ஜீன்கள், அதாவது செயல்படக்கூடிய ஃபங்க்ஷனிங் ஜீன், அதை நம்ம கொடுக்கிறோம். அந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா உள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டோம். உள்ளே போய் உட்கார்ந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டோம். உட்கார்ந்து இயல்பாக அது செய்ய வேண்டிய நார்மல் வேலையை அது செய்ய தொடங்கும். அப்ப பழைய முன்னாடி இருந்ததே அதே மாதிரி டிஎன்ஏயாக மாறிவிடுகிறது. அப்படி இந்த ரெண்டு வகையில், அதாவது வெளியிலிருந்து செயல்படக்கூடிய ஜீன்களை உள்ளே அனுப்பி இயல்பான பணியை திரும்ப செய்ய வைப்பது, அதுதான் ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி. இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு த ஜீனோம் டு ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் ஜீன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பி, மரபணு தடை சிகிச்சை. இது என்ன மரபணு தடை சிகிச்சை அப்படின்னு கேட்டா, இங்க நான் முதல்ல இங்க சொன்னது ரிசசிவ், அந்த சிவப்பு கலரா மாறினது எதுன்னா ரிசசிவ், ஒடுங்கு ஜீன். இங்க அப்படி கிடையாது. இங்க இருக்கிறதே
ஓங்கு ஜீன் அல்லது டாமினன்ட் ஜீன். இது டாமினன்ட் ஜீன். அப்போ இந்த டாமினன்ட் ஜீன் அல்லது ஓங்கு ஜீன் தான் அந்த குறிப்பிட்ட மரபு நோயை, ஜெனடிக் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை த டாமினன்ட் ஜீன். இப்போ என்ன பண்றோம், நம்ம இங்க இருந்து வேற ஜீனை உள்ள அனுப்புறோம்னு வைங்களா, நல்ல ஜீனை அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இங்க இருக்கிறது இது டாமினன்ட் ஓங்கு பண்பு, இது வச்சதுதான் சட்டம். அதனால இங்க இருந்து ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி வழியா இதை நம்ம கியூர் பண்ண முடியாது. பின்ன என்ன செய்யறது அப்படின்னு பாருங்க, இந்த செயல்பாடுகளை தடை செய்யக்கூடிய வேற ஜீன்கள் அனுப்புறோம் பாருங்க. இன்சர்ஷன் ஆஃப் ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸ், அண்ட் இதனுடைய எதிரான உணர்வு கொடுக்கக்கூடிய ஜீன்களை நம்ம அனுப்புறோம். அதாவது உணர்தடை மரபணுக்கள், ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸ், இதை நம்ம உள்ள அனுப்புறோம். இந்த ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸை இப்போ உள்ள அனுப்புறோம். இந்த ஆன்டிசென்ஸ் ஜீன் என்ன பண்ணும், இந்த ஜீன்களை ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா இது செய்யக்கூடிய மரபு நோய் இருக்கே, அந்த பண்பு இருக்கே, அதை தடுக்கும். அதை தடுக்கக்கூடிய பண்பு இதுக்கு இருக்கு. அதனால அந்த நோய் வெளிப்படாமல் நம்ம காப்பாற்றுறோம் அந்த ஆள். அதான் ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பி. இங்க அந்த குறிப்பிட்ட ஜீனை செயல்படாததை நம்ம வேற ஜீன்களை வச்சு செயல்பட வைக்கிறது ஒண்ணு. அங்க என்னன்னா டாமினன்ட் ஜீனுக்கு தாக்கத்தை குறைப்பதற்காக அல்லது தடுப்பதற்காக ஆன்டிசென்ஸ் ஜீனை நம்ம உள்ள அனுப்புறது. இன்சர்ஷன் ஆஃப் ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸ் which inhibit the expression of the dominant gene. அடுத்தது பாருங்க, இந்த ஜீன் தெராப்பில two approaches to achieve the gene therapy. One is somatic cell gene therapy and the second one is germ-line gene therapy. Now here we have to know what is meant by somatic cells. Somatic cells are body cells, the cells which forms our body, that is called the body cells. Body cells la உங்களுக்கு human being la 46 chromosomes will be there. Then if you take the germ cells means inner cellகள், it may be sperm, ovum, etc. இதுதான் நமக்கு germ cell. அங்க half number of chromosome will be there. இப்போ somatic cell gene therapy அப்படின்னா என்னன்னு பாருங்களா. இப்போ உதாரணத்துக்கு இன்சுலினே எடுத்துக்குவோம். இன்சுலின் எங்க உண்டாகணும், கணையத்துல பேங்க்ரியாஸ்ல பீட்டா செல்ஸ்ல உண்டாகும் இல்லையா. அது மியூட்டேஷன் ஆகி இப்போ பீட்டா செல்ஸ் இன்சுலினை செக்ரீட் பண்ணலை, சரிதானே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க இன்சுலினை உருவாக்கக்கூடிய, அதுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறது கிடையாது, இது நம்ம ஜீன் தெராப்பி பண்றது. இப்போ நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஹியூமன் செல்ஸ்ல இது பீட்டா செல், இதுல நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு. இந்த டிஎன்ஏல ஒரு பார்ட் இதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டா இன்சுலினை உருவாக்க போற ஜீன். இந்த ஜீனை நம்ம எடுக்கிறோம் பாருங்க, இது இன்சுலினை உருவாக்கக்கூடிய ஜீன். ஓகே, எடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு ரெட்ரோ வைரஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவியை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆகி கடைசியில் நம்ம எய்ட்ஸ் பேஷண்ட் ஆயிரும். அது ஏன் நமக்கு ஹெச்ஐவி நமக்கு நோயை கொடுக்குது அப்படின்னா, அந்த நோயை உருவாக்குற ஜீன் யார்கிட்ட இருக்கு, அந்த ஹெச்ஐவியில் அல்லது ரெட்ரோ வைரஸ்ல இருக்கு. இப்போ இந்த ரெட்ரோ வைரஸ்ல இருந்து நோயை உருவாக்கக்கூடிய அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இப்போ திஸ் ரெட்ரோ வைரஸ் இஸ் ஹார்ம்லெஸ்னா நமக்கு நோயை உண்டாக்காது. ஏன் நோயை உண்டாக்காது, நோய் உண்டாக்கக்கூடிய ஜீனை நம்ம வெட்டி எடுத்தாச்சு. அந்த இடத்துல இன்சுலினை உண்டாக்குற ஜீனை வைங்க. இப்ப ரெட்ரோ வைரஸ்ல என்ன இருக்கு, இன்சுலினை உருவாக்கக்கூடிய ஜீன் இருக்கு. இங்க ரெட்ரோ வைரஸ் இப்ப இது இன்சுலினை உருவாக்காது. ரெட்ரோ வைரஸ் இஸ் வெக்டார்னா கடத்தி கொண்டு போறது. இந்த ரெட்ரோ வைரஸ் நம்ம எண்ணிக்கையில பெருக வைக்கணும். பெருக வச்சுட்டு கரெக்டா நமக்கு பாடி செல்ஸ் இருக்குல்ல, பேங்க்ரியாஸ் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணணும். எது போய், இந்த வைரஸ். அப்போ இந்த ரெட்ரோ வைரஸ் எங்க போய் தாக்கும், நம்முடைய பேங்க்ரியாஸ் கணைய செல்களை தாக்கும். கணைய செல்கள்ல போய் அங்க ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த அந்த இன்சுலினை உண்டாக்குற ஜீன் பழுதுபட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த ரெட்ரோ வைரஸ் போய் இன்டகிரேட் ஆகி இந்த ஜீனை கொடுக்கும். எந்த ஜீனை கொடுக்கும், இன்சுலின் உண்டாக்குற ஜீனை பேங்க்ரியாஸ் கொடுக்கும். இப்ப பேங்க்ரியாஸ் என்ன பண்ண தொடங்கும், இன்சுலினை செக்ரீட் பண்ண தொடங்கும். இது ஒரு வகை.
சரியா? இது ஒரு வகையில இந்த மாதிரி பண்ணும். இதுதான் சோமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி அப்படிங்கிறது. அப்போ இந்த சோமேட்டிக் செல் ஜீன் தெராப்பியில இந்த ஆள் மட்டும்தான் குணம் ஆகும். ஏன்னா இது யாரு பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு பேங்க்ரியாஸுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா நாளைக்கு இவருக்கு குழந்தைங்களுக்கு வர வாய்ப்புண்டு. ஏன்னா இவருடைய ஜீன் திடீர் மாற்றம் அடைஞ்சது பார்த்தீங்களா, பாடியில் உள்ள எல்லா செல்ஸ்லையும் திடீர் மாற்றம் இருக்கும். அது இவருக்கு ஸ்பெர்ம்லையும் திடீர் மாற்றம் இருக்கும். அது பொம்பளைன்னா ஓவம்லையும் திடீர் மாற்றம் இருக்கும். அப்போ ரிசசிவ் ஜீன் திடீர் மாற்றம் அடைந்த மியூட்டன் ஜீனை தான் அலீல தான் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சோமேட்டிக் செல் ஜீன் தெராப்பியில யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்கள மட்டும்தான் நமக்கு குணமாக்க முடியும். அடுத்த தலைமுறையை குணமாக்க முடியாது. அப்போ இதை அடுத்த தலைமுறை சரியாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த பாதிக்கப்பட்ட ஜீனுக்கு பதிலாக இன்சுலின் இல்லை எந்த நோயா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஜீனுக்கு பதிலாக நல்ல ஜீனை ஸ்பெர்ம் அல்லது விந்தணு, அண்டணு அல்லது கருவுற்ற ஒரு 2 செல் ஆகுது இல்லையா, ஏர்லி எம்பிரியானிக் ஸ்டேஜ் தொடக்கத்துல வளர்கரு, அதுவுக்கு ஜீன் தெராப்பியை கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா எல்லா செல்களிலும் அங்க ஜீன்கள், திருத்தப்பட்ட ஜீன்கள் போய் சேரும். அப்ப இது அடுத்த தலைமுறைக்கு வராது. சரிதானே? அப்போ உடம்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் மரபணு சிகிச்சை அல்லது ஜீன் தெராப்பியை கொடுக்கும்போது அந்த ஆள் மட்டும்தான் குணம் ஆகும். ஆனா அது இன செல்களாகிய விந்தணுவில், அண்டணுவில், வளர்கருவில், சரியா, அதுல அதாவது 2 செல் 4 செல் அந்த ஸ்டேஜில் தொடக்கத்துல பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஸ்டேஜ்களில் நம்ம கண்டறிஞ்சு ஜீன் தெராப்பி கொடுக்கறதா இருந்தா அடுத்த தலைமுறைக்கு வராமல் பாதுகாக்க முடியும். ஓகே, சோமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை பாருங்க. தெராபெட்டிக் ஜீன்ஸ் அதாவது ஜீன் சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய அந்த ஜீன்கள் டிரான்ஸ்பர்ட் இன்டு த சோமேட்டிக் செல், எங்கு மாற்றம் செய்யப்படுகிறது, உடல் செல்களுக்கு. அங்க germ line gene therapy the therapeutic genes transferred into the germ cells. Germ cells are sperm and ovum. Then introduction of genes into the bone marrow, blood cells and skin cells. இங்க ஜீனை எங்க செலுத்துவோம் அப்படின்னு கேட்டா போன் மேரோவுக்கு, பிளட் செல்ஸ்ல அல்லது ஸ்கின் செல்ஸ்ல கொடுப்பாங்க. அங்க எக்லையும் ஸ்பெர்ம்லையும் தான் அல்லது முட்டையிலையும் விந்தணுலையும் தான் நம்ம அந்த ஜீன்களை செலுத்துவார்கள். இங்க உடல் செல்களில் கொடுக்கக்கூடிய ஜீன் சிகிச்சை will not inherited, அதாவது இந்த ஜீன் சிகிச்சை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு germ line ஜீன் தெராப்பி கொடுத்தோம்னா அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும், heritable and passed on to the later generations. அடுத்து நம்ம இந்த ஜீன் தெராப்பி எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெராப்பி 1990ல இதை நடைமுறைப்படுத்தியவர், செய்து காமிச்சவர் பிரெஞ்சு ஆண்டர்சன். யாருக்குன்னா 4 வயது பெண் குழந்தைக்கு, 4 year old கேர்ளுக்கு தான் இது செய்தார். இதுல நோய் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இந்த நோய் அப்படின்னா என்னன்னா சிட் அப்படிங்கிறதா நோய்க்கு பேர், SCIDன்னு கொடுத்துருப்பேன். அதுக்கு பேர் சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி. அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கூட இருக்காது, கொஞ்சம் கூட. இப்போ HIV இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சோண்டு இருக்கும், போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது அப்படி கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை. அப்படின்னா என்ன நடக்கும், எல்லா நோயும் வரும், அந்த குழந்தை உடனே இறந்து போயிடும். இதுதான் இந்த நோய், இதுதான் சிட் அப்படிங்கிறது. எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் பிளட் செல்கள், இரத்த வெள்ளை அணுக்களாக இருக்கட்டும், இரத்த சிவப்பணுக்களாக இருக்கட்டும், உற்பத்தி ஆகக்கூடிய இடம் போன் மேரோ அல்லது எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. எல்லாமே இந்த போன் மேரோலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான இரத்த வெள்ளை அணுக்கள் லிம்போசைட்டுகள். பார்க்க சின்னதாக இருக்கும், எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறது லிம்போசைட்டுகள். அதில் நமக்கு ஏற்கனவே தெரியும், போன் எலும்பு மஜ்ஜையிலேயே லிம்போசைட்டுகள் உருவாக்கி அங்கேயே முதிர்ச்சி அடைந்தால் அவை பி செல்கள், அவை ஆன்டிபாடிகளை உற்பத்தி பண்ணி HMI ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அல்லது ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு காரணமாகிறது. வேற இரத்த வெள்ளை அணுக்கள் ஆகிய லிம்போசைட்டுகள் தைமஸ்ல போய் முதிர்ச்சி அடைஞ்சு T செல்களாக மாறும். அது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு, செல் வழி நோய் தடை காப்புக்கு வித்திடுகிறது. அப்போ ஒரு ஆளுக்கு உடம்புல இந்த ரெண்டும் தான் முக்கியமான நோய் தடை காப்பு. என்னன்னா ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அதாவது திரவ வழி நோய் தடை காப்பும் செல் வழி நோய் தடை காப்பும், இந்த 2 நோய் தடை காப்பும் ஒருவரை
நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. இதுல லிம்போசைட்டுகள் உருவாகுது பார்த்தீங்களா போன் மேரோல, அந்த லிம்போசைட்டுகளில் ஒரு நொதி இருக்கும். நொதி என்றால் புரதம். அப்போ அதை உருவாக்குறது ஒரு ஜீன். அப்போ லிம்போசைட்ல ஒரு ஜீன் இருக்கும். அந்த ஜீன் ஒரு நொதியை உருவாக்கும். அந்த நொதி பேரு அடினோசைன் டிஅமினேஸ் என்ற நொதி. அடினோசைன் டிஅமினேஸ் என்ற நொதி எங்க உருவாகும்? லிம்போசைட்டுகளில். அதுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டா, லிம்போசைட்டுகளை முதிர்ச்சி அடைவதற்கு துணை செய்வது. லிம்போசைட்டுகளை லிம்போசைட் செயல்படக்கூடிய லிம்போசைட்டுகளாக மாற்றுவதே இந்த அடினோசைன் டிஅமினேஸ் தான். அந்த நொதியை உருவாக்கக்கூடிய ஜீன் யாரு? ஏடிஏ ஜீன், அடினோசைன் டிஅமினேஸ் ஜீன். இந்த ஜீன் லிம்போசைட்ல இருக்குது. அதனால ஏடிஏ உண்டாகுது, அடினோசைன் டிஅமினேஸ் உண்டாகுது, லிம்போசைட்டுகள் செயல்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் நன்றாக இருக்கிறது. இப்போ திடீர் மாற்றம் அடையுது பாருங்க. இந்த ஏடிஏ ஜீன் என்பது ஆட்டோசோமல் ஜீன். ஆட்டோசோம்னா உடல் குரோமோசோம். நமக்கு ஜீன் நம்முடைய குரோமோசோம்கள் மொத்தம் 46 இருக்கு இல்லையா? அதுல 44 ஆட்டோசோம், ஆட்டோசோம் 2 ஆலோசோம், செக்ஸ் குரோமோசோம். அந்த 44ல வரக்கூடியதுதான் இந்த ஏடிஏ ஜீன் அப்படிங்கிறது. அந்த ஜீன் திடீர் மாற்றம் அடைந்து விடுகிறது, மியூட்டேஷன் ஆயிடுது, மியூட்டன் ஜீனா மாறிடுது. அதனால அதுக்கு பேர் ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீன். அது திடீர் மாற்றம் அடைந்து ஒழுங்கு ஜீனாக ஏடிஏ ஜீன் ரெட் கலர்ல போட்டிருக்கேன் மாறி இருக்கு. இப்ப இந்த ஜீனுக்கு தான் லிம்போசைட்டுகளை செயல்பட வைக்க முடியும். சிவப்பு கலர்ல வந்தது திடீர் மாற்றம் அடைந்த ஜீனுக்கு லிம்போசைட்டுகளை செயல்பட வைக்க முடியாது. இப்ப லிம்போசைட்டுகள் செயல்படவில்லை என்றால் ஆன்டிபாடி உண்டாகாது, செல் வழி நோய் தடைகாப்பு இருக்காது, அந்த ஆளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது என்ற நிலை ஏற்படும். அதுக்கு பேர் தான் சிட் அல்லது சிவியர் கம்பைன் இம்யூனோ டெஃபிஷியன்சி. இவங்களுக்கு எல்லா நோயும் வரும், சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. அப்போ இதுதான் இந்த குறிப்பிட்ட நோய். அந்த குழந்தைக்கு வந்த நோயும் இதுதான் பிரச்சனை. அப்போ இதுக்கு தீர்வான்றது எப்படி? இந்த ஏடி அடினோசைன் டிஅமினேஸ் நொதி அந்த குழந்தைக்கு இருந்துன்னா லிம்போசைட்டுகள் நல்லபடியா செயல்படும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அப்போ இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த எலும்பு மஜ்ஜை நல்ல லிம்போசைட்டுகளை, அதாவது இந்த ஜீன் இருக்கக்கூடிய லிம்போசைட்டுகளை இந்த எலும்பு மஜ்ஜை உருவாக்கவில்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்? நல்ல போன் மேரோ, நல்லா செயல்படக்கூடிய ஒரு போன் மேரோயை ஒரு ஆளு டொனேட் பண்றாரு. டோனர் என்ன? டோனர். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆள் கிட்னி கொடுப்பார் இல்லையா? அதே மாதிரி போன் மேரோ, நல்ல போன் மேரோ இல்லை. ஏன் அது நல்ல போன் மேரோ இல்லை? ஏடிஏ செக்ரீட் பண்ணலை. அதனால ஒரு நல்ல போன் மேரோ இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த போன் மேரோக்கு பதிலாக இந்த போன் மேரோயை, நல்ல போன் மேரோயை டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். இப்போ அது எதை செக்ரீட் பண்ணுதுன்னா ஏடிஏ ஜீன் இருக்குது, அடினோசைன் டிஅமினேஸ் நொதியை சுரக்குது, லிம்போசைட்டு செயல்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, இந்த குழந்தை குணாயிடும். சரியா? இது ஒரு வழி. இது ஒரு வழி. அவ்வளோ ஈஸியாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியங்களும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, ஏன் இந்த குழந்தைக்கு ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை? இந்த நொதி இல்லை, அடினோசைன் டிஅமினேஸ் இல்லை, நொதி இல்லை. ஏன் நொதி இல்லை? அந்த ஜீன் இல்லை. அப்போ நொதி இல்லாததுனால வெளியில ஆர்டிபிஷியலா இந்த அடினோசைன் டிஅமினேஸ் நொதியை உருவாக்கி பீரியாடிக்கலா அடிக்கடி இந்த குழந்தைக்கு இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலும் இந்த குழந்தைய பாதுகாத்து கொண்டு போகும். இந்த நொதி என்ன பண்ணும்? இந்த லிம்போசைட்டுகளை செயல்பட உள்ளதாக மாற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஓகே, இந்த ரெண்டும் இல்லைன்னா அடுத்தது என்னன்னா ஜீன் தெராப்பி அல்லது மரபணு சிகிச்சை. இப்போ எப்படி இங்க மரபணு சிகிச்சை நடத்தப்படுகிறது அப்படின்னு பாருங்க. இந்த குழந்தைக்கு பாதிப்படைந்த லிம்போசைட்டுகள் இருக்கு இல்லையா? ஏடிஏ ஜீன் இல்லாதது பாதிப்படைந்த லிம்போசைட்டுகளை நம்ம எடுக்கிறோம். எடுத்து அதை வளர்க்கிறோம். ஒரு ஊடக கரைசலா வளர்க்கிறோம். பாருங்க, the lymphocytes which are taken from the bone marrow of the patient are cultured in a culture medium. ஒரு கல்ச்சர் மீடியத்துல இந்த லிம்போசைட்டை வளர்க்கிறோம். இந்த லிம்போசைட்டுக்கு உட்கருவுல ஏடிஏ ஜீன் இருக்கான்னு கேட்டா இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஜீன் இருக்குல்ல, ஏடிஏ ஜீன் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஜீன், நல்ல ஜீன், அந்த ஜீன் பாருங்க, ஏடிஏ சிடிஎன்ஏ ஜீன். சிடிஎன்ஏ அப்படின்னு ஏடிஎன்ஏ அடினோசைன் டிஅமினேஸ் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஜீனை எடுக்கிறோம். இந்த ஜீனை எடுத்து என்ன பண்றோம்னா ரெட்ரோ வைரஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெட்ரோ வைரஸ்னா நோயை உண்டாக்கும்.
ஏன் நோயை உண்டாக்கும்? அதில் நோய் உண்டாக்கக்கூடிய ஜீன் இருக்குது. அந்த ஜீனை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த ஏடிஏ சிடிஎன்ஏ ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ரெட்ரோ வைரஸில். இந்த ரெட்ரோ வைரஸை கல்ச்சர் பண்ணணும். இப்போ நிறைய ரெட்ரோ வைரஸ் இருக்குது. எல்லா ரெட்ரோ வைரஸ்லையும் இந்த ஜீன் இருக்குது, ஏடிஏ ஜீன் இருக்குது. இதை நம்ம இந்த லிம்போசைட்டுக்கு உள்ள கொடுத்துட்றோம். அப்போது ஒவ்வொரு வைரஸும், ஒவ்வொரு ரெட்ரோ வைரஸும் ஒவ்வொரு லிம்போசைட்டை போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு இங்கே இது கொண்டு போச்சுதே ஏடிஏ ஜீன், அதை இந்த லிம்போசைட்டில் கொடுக்கும். இப்போ இந்த லிம்போசைட்ஸை நம்ம அதை குழந்தைக்கு கொடுத்தோன்னு சொன்னாக்கி நார்மல் லிம்போசைட்ஸ் அது இல்லையா. நார்மல் லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும்? இந்த அடினோசைன் டிஅமினேஸை செக்ரீட் பண்ணும். அதனால அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி இருக்கும், அந்த குழந்தை குணமாயிடும். ஓகே. ஆனால் இந்த லிம்போசைட்டை நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, லிம்போசைட்டுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் உண்டு. குறிப்பிட்ட நாள் தான் அது உயிரோடு இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம் உயிரோடு இருக்கிறது குறிப்பிட்ட நாள். அப்போ இந்த நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண ஜீன் தெராப்பியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்த இந்த லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, அது உயிரோடு இருக்கிறது வரை ஏடிஏ ஜீன் அந்த இருக்கும், உள்ள அந்த அடினோசைன் டிஅமினேஸ் நொதியை உண்டாக்கும், அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி இருக்கும். அப்போ இந்த லிம்போசைட் இறக்கும்போது அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி இருக்காது. அப்போ என்ன செய்யறது? அடிக்கடி இந்த மாதிரி ஜீன் மாற்றப்பட்ட லிம்போசைட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை. இதுதான் ஒரே வழி. அப்போ பெர்மனண்டா இந்த குழந்தைய குணாக்கணும். என்ன செய்யறது அப்படின்னா, இந்த குழந்தை சின்னதா எம்பிரியானிக் ஸ்டேஜஸ் ஸ்டார்டிங் இருக்குல்ல, ஸ்பேம் ஓவம் சேர்ந்து 2 செல் 4 செல்லாம் ஸ்டேஜ் ஆகுது இல்லையா, அந்த நேரங்கள்லையே நம்ம இதை டயக்னைஸ் பண்ணிட்டோம்னா இந்த குழந்தைக்கு செட்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணான்னா இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஒவ்வொரு செல் இருக்கு, ஒரு 5-10 செல்லு தான் இருக்கு, அல்லது 8 செல்லு தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த செல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துறோம். அப்போ 8 செல்லுலேயும் நல்ல ஜீனை கொடுத்தாச்சு. என்ன ஜீன்? ஏடிஏ சிடிஎன்ஏ ஜீனை கொடுத்தாச்சு. இப்போ இந்த 8லேயும் தான் அடுத்து 16 உண்டாக போகுது. 16லேயும் தான் உங்களுக்கு 32 வரணும். அந்த மொத்த குழந்தையும் உண்டாகிறது இந்த செல்லில் இருந்து தான். இப்போ எல்லா செல்கள்லையும் என்ன இருக்கும்னா இந்த ஜீன் இருக்கும். அதனால அடினோசைன் டிஅமினேஸ் உருவாகும், இம்யூனிட்டி இருக்கும். அப்போ ஒரு அது ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கருசல் ஜீன் சிகிச்சை. அப்போ கருவிலேயே இந்த சிகிச்சை கொடுக்கும் பட்சத்தில் இந்த நோயை முற்றிலும் குணமாக்க முடியும். ஆனால் பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் இந்த மெத்தடில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அப்பப்போ இந்த மரபு மாற்றம் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகளை கொடுத்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் இதை குணமாக்க முடியும். இதுதான் அடினோசைன் டிஅமினேஸ் குறைபாட்டிலிருந்து எங்கனும் மரபு சிகிச்சை மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறது. சரியா?